யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எப்படி இந்த கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது? ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு ரொம்ப ஜிகே பயங்கரமாக இருக்கணும், ஜென்ரல் நாலேஜ் பயங்கரமாக இருக்கணும்னுவாங்க. அது என்னங்க ஜென்ரல் நாலேஜ்? ஜென்ரல் நாலேஜுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் என்னங்க வித்தியாசம்? நீங்கள் ரஷ்யா யுக்ரைன் வார் நீங்கள் சொன்னீங்க. அப்போ அந்த ரஷ்யா ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? யுக்ரைன் எங்கே இருக்குது? அவங்க நெய்பரிங் கண்ட்ரிஸா? அவங்க ஏன் அடிச்சுக்கிறாங்க? இதனால நான் மற்ற நாட்டுக்கு என்ன பிரச்சனை? உலகமே எக்கனாமிக் கிரைசிஸ்குள்ளே போதுங்கிறாங்களே, இதெல்லாம் ஏன்? வணக்கம் இஸ்ரேல் ஜபசி. நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேர் கமெண்ட்ஸில் அடிக்கடி கேட்பீங்க, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எப்படி இந்த கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது? நீங்கள் ஏன் டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் போடக்கூடாது? ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க, என் பிள்ளைங்க 8th படிக்கிறாங்க, 9th படிக்கிறாங்க, இப்போத்துலேருந்தே சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணுறது? காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க நிறைய கமெண்ட்ஸில் எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டதுனால நான் என்ன யோசித்தேன், நான் அதை பற்றி சொல்கிறதோட கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு எக்ஸ்பர்ட் குணா மதிவாணன், இவர் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாக ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் கரண்ட் அஃபேர்ஸ், அவர் தான் கரண்ட் அஃபேர்ஸ்னால் குணா தான். இவர் கீழே வந்துட்டு ஒரு 20 பேர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காரு. ஸோ இவர் கரண்ட் அஃபேர்ஸ் மொத்த இதுவும் இவர் தான் இன்சார்ஜ். ஸோ இவர் தான் என்ன மேகசின் படிக்கணும், எந்த பேப்பர் படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், இது மொத்தத்துக்கும் குணா மதிவாணன் தான் இன்சார்ஜ். ஸோ அவர்கிட்ட இன்னைக்கு எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸை அப்ரோச் பண்ணுறதுன்னு அவர்கிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம் குணா. வணக்கம் சார். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா, அந்த காலத்துலேருந்தே ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு ரொம்ப ஜிகே பயங்கரமாக இருக்கணும், ஜென்ரல் நாலேஜ் பயங்கரமாக இருக்கணும்னுவாங்க. அது என்னங்க ஜென்ரல் நாலேஜ்? ஜென்ரல் நாலேஜுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் என்னங்க வித்தியாசம்? சார், ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொன்னாலே அக்யூமுலேஷன் ஆஃப் இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அந்த ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா அது பூமி தோன்றிய காலத்துலேருந்தே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கீழே வந்துடும். ஆனால் கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வருஷம், அதாவது எக்ஸாம் மே மாதம் இருக்க போகுது, மே 24 எக்ஸாம் இருக்க போகுதுன்னா மே 2023 மே 2024 வரைக்கும் இருக்கிற டைம் பீரியட் தான் இந்த எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் கரண்ட்டு நம்ம சொல்லுவோம். யூபிஎஸ்சியோட சிலபஸை பார்த்தோம் அப்படின்னாலே கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிக்னிஃபிகன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு இயர் புக்கை எடுத்துக்கிட்டோ நம்ம மொத்தமாக எல்லாத்தையுமே குவிஸுக்கு படிக்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா அது எக்ஸாம் ஓரியன்டாக இருக்காது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு இந்த ஜென்ரல் நாலேஜ்னு சொல்கிறதே தப்புன்னு சொல்கிறார், அவர் தான் எக்ஸ்பர்ட் இந்த ஃபீல்டில். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் போதுன்றீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஒரு வருஷம்ன்றீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? நான் சொல்லுவேன் இல்லைங்க 10 வருஷம்னுவேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஒரு வருஷம் போதும்? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு ஃபேக்ட்ரிலாம் கிடையாது, தினம் புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட்ஸ் பற்றி நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சிங்களா? படித்தேன். சரி, இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிங்களா? படித்தோம், எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இஸ்ரேல் பாலஸ்தீன் டிஸ்பியூட் பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்களா? படித்தோம். அக்ரேரியன் கிரைசிஸ் பற்றி படிச்சிருக்கீங்களா? படித்தோம். இன்றைக்கும் படிச்சுட்டு இருக்கோமே. அப்போ ஒரு வருஷம் ஒரு சைக்கிள் எல்லா 12 மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸை படிக்கும் பொழுது அது அன்னையோட கரண்ட் இஷ்யூ மட்டும் கிடையாது, அது பல வருஷத்துக்கான அப்டேட். அன்னைக்கு அது கிறிஸ்டலைஸ் ஆகி நிற்குது, அதை நம்ம பேக்ரவுண்டோட தான் படிப்போம். ஸோ 1 year ப்ரிப்பரேஷன் இஸ் சஃபிஷியன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரீவியஸாக பல டிகேட்ஸாக நடந்த இன்ஃபர்மேஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு 1 year சின்சியர் அப்ரோச் போதும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 2024 எக்ஸாம் மே எண்டில் நடக்குதுன்னா 2023 மேலேருந்து ஒரு வருஷம். ஸோ நீங்கள் 2025 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 2024 மேலேருந்து அந்த 1 year டைம் பீரியட்ன்றீங்க. சரி, இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு மே, அதே மாதிரி மெயின்ஸ்க்கும் இதே 1 year, அதே 1 year ப்ரிப்பரேஷன் தான். சரிங்க. சரி, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸாக இருக்கட்டும், மற்ற எல்லா எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம், நிறைய நியூஸ் பேப்பர் படிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், என்ன நல்லா பண்ணணுங்க? சரி, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன சோர்ஸ்ன்னு பார்க்கலாம், எங்கேருந்துலாம் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா டிவி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேடியோ, அண்ட் இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்கிறோம்.
நம்ம ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர்னு தனியாக எடுப்போம். அதுலேயே நம்மளுக்கு பல நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. நேஷ்னல் டெய்லிஸ் இருக்குது, ஹிந்து இருக்குது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது. லோக்கல் நம்மளுதுலேயே நல்ல ஸ்டாண்டர்டான தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாமா? நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் நியூஸ் டெய்லிஸை பார்க்கலாம். பட் நம்ம சிலபஸில் முன்னாடியே சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா கரண்ட் இவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். அப்போ நம்ம நேஷ்னல் டெய்லியை படிக்கிறது தான் நம்ம யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு அது பெட்டர். டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற லோக்கல் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர்ஸை படிக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போ நேஷ்னல் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுனாலும் நேஷ்னல் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணுன்றீங்க. கண்டிப்பாக. சரி, நேஷ்னல் நியூஸ் பேப்பர்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது, ஹிந்து இருக்குது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது, எது நீங்கள் படிக்கலாம்னு சொல்கிறீங்க? எல்லாமே படிக்கலாம், நேரம் தான் நம்மக்கிட்ட இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே நானும் உட்பட ஹிந்துவை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு காரணம் என்னென்னா யூபிஎஸ்சி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு போது அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா இதெல்லாம் முக்கியமான ஏரியா, கேள்வியாக கேட்போன்னு யூபிஎஸ்சி பார்க்குற இடமும் ஹிந்து நேச்சுரலாகவே ஃபோக்கஸ் பண்ணுற இடமும் ஒரே மாதிரி ஓவர்லேப் ஆகுது. அதனால் ஹிந்து படிக்கிறது நல்லது. இதனால் எக்ஸ்பிரஸ் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நமக்கு நேரம் கிடையாது. இருக்கிற நேரத்தில் ஒரு பேப்பர் படிக்கிறது இட் இஸ் பெட்டர். ஸோ ஐ வில் ரெக்கமெண்ட் ஹிந்து. இது நியூஸ் பேப்பர். நீங்கள் இதே டிவிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டிவி நியூஸ் சேனல்ஸை பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக லோக்சபா டிவி, ராஜ்யசபா டிவின்னு முன்னாடி இருந்ததை இப்போ சன்சத் டிவின்னு மர்ஜ் பண்ணியிருக்காங்க. சன்சத் டிவியில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை பார்க்கலாம். அந்த ப்ரோக்ராம்ஸையுமே டிவியில் பார்க்காம நீங்கள் அவங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்குது, அந்த சேனலில் பிடிச்ச ப்ரோக்ராம்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து டிவிக்கு. இதே நீங்கள் ரேடியோ போயிட்டிங்கனாலுமே ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் வெப்சைட் இருக்குது, நியூஸ் ஆன் ஏர்னு சொல்லுவாங்க. அங்கே போயுமே முக்கியமான நியூஸ் டாபிக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியான்னு புதுசாகவும் இருக்குது. சோஷியல் மீடியாவில் போயிட்டு ரேண்டமாக நியூஸை பார்த்து அப்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியோட ஹேண்டில்ஸ் நீங்கள் இதெல்லாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹிந்துவோட ஹேண்டிலே செப்பரேட் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கேருந்து கூட அப்டேட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இவ்வளோ அது சரி. யோஜனா, குருக்ஷேத்ரா, கண்டிப்பாக யோஜனா, குருக்ஷேத்ராவும் மந்த்லி மேகசின்ஸ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற மந்த்லி மேகசின்ஸ் டெஃபினட்டாக அந்த மேகசின்ஸ் படிக்கலாம். தீம் பேஸ்டாக மாதம் கிடைக்கும். அதுலேயும் ரொம்ப வேலிடான கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இஸ்ரேல் ஜபசிங் நம்ம நியூஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலை தவிர. சார் சேனல் கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, நான் என்ன கேட்குறேன்னா ப்ராக்டிக்கலி பாசிபிள் இத்தனை படிக்க முடியுமாங்க? யோஜனா, குருஷேத்ரா, ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கணுன்றீங்க, அதுக்கு அடுத்தது சன்சத் டிவி. பட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸில் ஆப்ஷனல் வேறு படிக்கணும். அதுக்கு அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக். எப்படிங்க அப்ரோச் பண்ணுறது இதை? இது ரொம்பவே கரெக்ட். ஒரு ஃப்ரெஷர் புதுசாக படிக்க வரவங்களால இது எல்லாத்தையும் ஒரு நாளில் மேனேஜ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதுனால ஃப்ரெஷர்ஸ்க்கு, பிகினர்ஸ்க்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே பர்டிகுலர்லி ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் R&D டீம் 20 பேர் கொண்ட எல்லா இன்டர்வியூ போன ஸ்டூடெண்ட்ஸ், வெட்ரன்ஸ் அவங்கள வச்சு இந்த ஒரு டாப்பிக்கும் ஒரு சோர்ஸில் இருந்துமே இன்ஃபர்மேஷனை தினமும் டவுன்லோட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணி அதை எவ்ரிடே எடிட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக ஃப்ரெஷர்ஸை மைண்டில் வச்சு வி ஆர் பப்ளிஷிங். அது எக்ஸ்க்ளூசிவாக நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அதை ஃப்ரீயாக எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஆஃபீஸர்ஸ் pulse.com வெப்சைட்டில் லாகின் பண்ணினா எல்லாருமே டவுன்லோட் பண்ணலாம். டெய்லி அப்டேட்ஸ் இருக்குது, மந்த்லி அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஃப்ரெஷர்ஸ் ஹிந்துவை வச்சுக்கலாம். கூடவே இந்த பல்ஸ் மேகசின் நான் என்ன சோர்ஸ் என்னன்னோ அந்த சோர்ஸ்லேருந்து தான் கம்பைலேஷன் இருக்குது. இது ரெண்டையும் வச்சு டெஃபினட்டாக எக்ஸாமை மேனேஜ் பண்ண முடியும். சரி, ஸோ அது ஃப்ரீ, இது தான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறோம், யாருனாலும் சோர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹிந்துவையும் இதையும் படிக்கணுன்றீங்க இல்லைங்க, ஹிந்துவை எவ்வளோ நேரங்க படிக்கணும் சார்? ஹிந்துவில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே யூபிஎஸ்சிக்கானது கிடையாது. அந்த மேகசின் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக தினமும் உட்காந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. நம்ம சிலபஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ்ன்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸோட மேட்ச் ஆகிற விஷயத்தை மட்டும்தான் படிக்கணும். அதையுமே எக்ஸாமுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டை வச்சு மட்டும்தான் படிக்கணும். அந்த டிமாண்ட்ஸை புரியணும்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் புரியணும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல சிலபஸ் தெரிஞ்சுக்கணும், சிலபஸ்க்கு ஏற்றது என்னென்னலாம் நியூஸ் பேப்பரில் வருதோ அந்த இந்து நியூஸ் பேப்பரில் அதை படிங்க. ஸோ ஓவரால் ஒரு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ண ஓகேவா? எடுத்த உடனே 1 மணி நேரங்கிறது கஷ்டம் சார். 2 மணி நேரம் 3 மணி நேரம் முடிக்க முடியாது. ஆனால் இதை விட்டுறக்கூடாது. எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஓடணும்னு முடிவு பண்ண உடனே நாளே ஓட முடியாது நம்மளால்.
அதை பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது வேகம் அதிகமாகும், நேரமும் கம்மியாகும். ஸோ முதல் நாள் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனால் ஒரு மாத கடைசியில் சின்சியராக பண்ணும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அதை கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஆனால் அதற்காக என்னை பொறுத்து நான் கரெக்டானு சொல்லுவேன், 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் வெறும் நியூஸ் பேப்பரோட உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. 1.5 மணி நேரம் மேக்ஸிமம். ஆஃபீஸர்ஸ் படிச்சிங்கன்னா மந்த்லி வீக்லி கம்பைலேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வேணால் பார்த்துக்கோங்க. பட் வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கலான்னு இருக்காதீங்க. சரி, அடுத்தது இன்னொன்று, எல்லாத்துக்குமே இப்போ எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரிக்கு கூட கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வருதுன்றாங்களே, அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, இப்போ யூபிஎஸ்சிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோனாலே பேசிக்காக 5 சப்ஜெக்ட் படிப்போம். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கானமி, என்விரான்மெண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதெல்லாம் ஏன் இந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரில் வர ஈவெண்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்னாலே இந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸ் படித்து நம்மளை சுற்றி நடக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கெல்லாம் பேப்பர் படிக்கும்போது இந்த ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் வருது அப்படின்னா, ஸ்டேட்னா சீஃப் மினிஸ்டர் தானே, இது யார் பிரசிடென்ட் வராங்கன்னு நமக்கு தோணும். அப்போது அந்த நியூஸில் இருக்கிற பேசிக் பாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்காம நம்மளால் வி கேன் நாட் அப்ரிஷியேட். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பருவநிலை மாற்றமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மான்சூன், நம்ம மான்சூன்னா மழை அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த மான்சூன் கேரளாவில் மழை வரும்போது தமிழ்நாட்டில் மழை இருக்காது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க சார். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸு அதோடைய பேஸ் இங்கே இருக்குன்னு இருக்கு. ஆமாம். சரி, ஹிஸ்ட்ரி எப்படிங்க சொல்கிறீங்க? ஹிஸ்ட்ரி தான் நடந்து முடிஞ்சிச்சே, அதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக தான் ஹிஸ்ட்ரி கேள்வி கேட்பாங்களா? சார், கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ஹிஸ்டாரிக்கில் 2023 அப்படிங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான இயர். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியா வந்துட்டு இன்றைக்கி ஒரு G20ங்கிற ஒரு மாநாட்டினுடைய ஹோஸ்ட்டாக வந்து மாறி இருக்குது. ஆனால் இந்தியா நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டைம்லேருந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இந்த டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஒரு இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இந்தியாவோட பொசிஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிற வரீங்கன்னா, ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு பின்னாடியும் பல ஆண்டு காலத்தோடைய ஒர்க்கு இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. பிளானிங், அந்த இதெல்லாம் பிளானிங் கமிஷன். ஸோ ஹிஸ்ட்ரியில் நடந்த மிஸ்டேக்ஸை வச்சு தான் சார் இன்றைக்கி நம்ம ஒரு கரெக்டிவ் ஸ்டெப்ஸ் தூக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நடக்கிற மிஸ்டேக்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம ஹிஸ்ட்ரியை கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி மிஸ்டேக்ஸு நாளைக்கு ஃப்யூச்சர் இது இருக்கும். ரைட், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக, ஸோ எல்லாமே நம்மளுடைய எக்ஸாமுக்கு தேவை. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்றீங்க. ஸோ இன்னொரு முக்கியமானங்க, நிறைய பேரண்ட்ஸ் அடிக்கடி கேட்பாங்க, என் பிள்ளைங்க 8th படிக்கிறா, என் பொண்ணு 7th படிக்கிறான், என் பையன் இப்போத்துலேருந்தே அவங்கள சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தயார் பண்ணணும்னு. ஸோ அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் என்ன எப்படிங்க அப்ரோச் பண்ணணும்? அந்த வீட்டில் இருக்கிற பசங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னா முதல்ல அவங்க அம்மா அப்பா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அவங்க அம்மா அப்பா தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஒரே ஒரு ஆர்டிக்கல், அது அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற பையன் பொண்ணு சேர்ந்து படித்து அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் க்ரியேட் பண்ணணும். அந்த டிஸ்கஷன் ஒரு ஹேபிட்டாக மாறும், அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறும். அப்போ பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்யூரியாசிட்டி வரும், சோஷியல் அவேர்னஸ் வரும். இது பசங்களை மட்டும் போய் படி அப்படின்னு சொல்கிற விஷயம் இல்லை, அது குடும்பமே அவேராக மாறும் பொழுது. ஸோ இப்போ ஒரு உக்ரைன் வார் அப்படின்னு ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்னென்னு பேரண்ட்ஸும் சேர்ந்து படிச்சுட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணுன்ற, அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கணுன்றீங்க. சரி, ஸோ ஸ்கூல் பிள்ளைங்க இப்போயே ஆரம்பிக்கலாம் அவங்க பேரண்ட்ஸோட. காலேஜ் பிள்ளைங்க நிறைய பேர் இப்போ இன்னும் காலேஜ் முடிச்சா தானே எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க? அவங்களுக்கு அதான் சார் சொல்லுவேன், ஒரு அப்பா அம்மா குழந்தைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக 4 ஃப்ரெண்ட்ஸ் 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டு இதே மாதிரி குறைஞ்சது ஒரே ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் எடுத்துக்கிட்டு, நீங்கள் ரஷ்யா யுக்ரைன் வார் நீங்கள் சொன்னீங்க, அப்போ அந்த ரஷ்யா ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, யுக்ரைன் எங்கே இருக்குது, அவங்க நெய்பரிங் கண்ட்ரிஸா, அவங்க ஏன் அடிச்சுக்கிறாங்க, இதனால் நான் மற்ற நாட்டுக்கு என்ன பிரச்சனை, உலகமே எக்கனாமிக் க்ரைசிஸ்குள்ளே போதுங்கிறாங்களே, இதெல்லாம் ஏன், இப்படிங்கிற கேள்விகளை அவங்க எழுப்பணும், அதுக்கு பதிலாக அவங்க தேடணும், அது ஒரு டிஸ்கஷனாக அவங்க இருக்கணும். அந்த டிஸ்கஷன் அவங்களுக்கு பிடிக்கும், அது சோஷியலி அவங்களை ரொம்ப கான்ஷியஸ் ஆகும். அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கலைனா கூட ஒரு நல்ல சிட்டிசனாக சொசைட்டியோட ரொம்ப என்கேஜ் ஆகிறதுக்கு இந்த ப்ராசஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வெட்டி பேச்சு பேசாமல் காலேஜ் டைமில் என்ன சொல்கிறாருன்னா, அப்பயும் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லை, மற்றவங்களும் இந்த மாதிரி பண்ணலான்றாங்க. இன்னொன்று இவர் சொல்லும்போது தான் ஒரு முக்கியமானது தோணுச்சு, எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் இருக்குல்லங்க, இதனால் ஜியாகிரஃபியில் ஒரு கேள்வி கேட்கலாம், அதை சுற்றி இருக்கிற என்ன இருக்குது, பிளாக் சி இருக்கா, இது எவ்வளோ. ஸோ இதெல்லாம் ஜியாகிரஃபி கொஸ்டின் நினைப்போம். ஏன்னா ஏன் கேட்குறாங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சிக்னிஃபிகன்ஸ்னால. ஸோ எல்லாமே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னு இவர் சொல்கிறது கரெக்டான விஷயம். சரி, இந்த காலேஜ் பசங்களுக்காக ஏதாவது ஒரு மேக்சின், இப்போ ஆஃபீஸர்ஸ் பல்ஸுன்றது ஃப்ரீ மேக்சின்
யூபிஎஸ்சி இப்போ எழுத போகிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் பிள்ளைங்களுக்காக ஏதாவது பண்ணலான்னு சார் காலேஜ் பசங்களுமே ஆஃபீஸர்ஸ் பல்ஸ் கண்டிப்பாக படிக்கலாம். ஆனால் இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப பிகினஸாக இருக்காங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு மேகசின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி, அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு மேகசின் கூடிய சீக்கிரம் நம்ம ஆஃபீஸர்ஸ் பல்ஸ் மாதிரி ரிலீஸ் ஆக தான் போகுது. ஸோ ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வந்துட்டு நான் எப்பயுமே ரொம்ப ஒன்றும் பிஸியாலாம் இருக்க மாட்டேன். ஆனால் குணாவை பொறுத்தவரை எப்பயுமே ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கும்ல, அவர் R&D டீம் ஒரு 20 பேரை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாரு. நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் வாங்கன்னு. ஸோ இன்றைக்கி வந்திருக்காரு. ஸோ குணா, உங்களுடைய அந்த பிஸி டைமில் வந்ததுக்கு நன்றி. ஸோ உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் இவர்கிட்டயே கேட்டுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் தயவுசெய்து கொடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக், அதனால் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.